ladies, welcome you all. This is Nijal with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம மண்டேக்குள்ளே நிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். அண்ட் நாளைக்கு ட்ரேடிங் கிடையாது, நாளைக்கு குட் ஃப்ரைடேனால மார்க்கெட் ஹாலிடே. ஸோ 3 days ஆஃபர். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா மண்டே தான். அண்ட் இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் டவுன் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ், 317, 320 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம சப்போர்ட் 3 சப்போர்ட்டும் பிரேக் ஆகி கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ளஸ் நம்ம மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22,402, அதுக்கு ஜஸ்ட் கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு, அரவுண்ட் 22,383. ஸோ நம்ம ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன் மேஜர் சப்போர்ட்டு கீழே தான் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பர்சனலி டுக் எ ட்ரேட், இந்த சிங்கிள் இந்த கேண்டில்லே எடுத்து எக்ஸிட் ஆகிட்டேன் நான். பட் என்னோடய வியூஸை சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்கி. மீன்ஸ் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன்ஸ் பிகினர்ஸு, சேஃப் ட்ரேடர்ஸு ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு 15 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்புறம் லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் குரூப்பில் இன்றைக்கி கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கீழே சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஒரே கேண்டிலில் கொண்டு வந்துட்டாங்க கீழே பாயிண்ட்ஸை. பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் 22 மேக்ஸிமம் ஒரு 22,150 வரைக்கும் போனேன். 22,150 to 200 இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்தது. அண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் பார்க்க சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்சல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்தது. கொஞ்ச நேரம் ரொம்ப கன்சாலிடேட், பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ ப்ரீமியம் டிகே ஆல்ரெடி பிஇயில் நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணுவீங்களுக்கு. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ப்ரெசன்ட் கண்டிஷனில் ரொம்ப ரிஸ்கி. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ் வந்தது. அண்ட் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க இனிஷியலாக இப்போ இங்கேருந்து பவுன்ஸ் ஆனால் நம்ம மேஜர் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு, அங்கேருந்து ஏதாச்சும் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா we can again sell. அண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுறது கஷ்டம், மேஜர் சப்போர்ட் ஆர் மேஜர் ரெசிஸ்டன்ஸு. அண்ட் மேஜர் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு வித் நல்ல வால்யூமோட. ஸோ அகெயின் நம்ம அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா S3 அண்ட் அச்சீவ்ட் அவர் S3. அங்கேருந்து கரெக்டாக மேலே போயிடுச்சு. நம்ம நோ ட்ரேட் ஜோன், ட்ராப் ஜோன் ஆனது வந்தது. அங்கேருந்து கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் அகெயின் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22,700 சைக்கலாஜிக்கல் நம்பரில் இன்னைக்கு கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இனி 3 days எதுவும் தெரியாது, பிகாஸ் இந்த வார் போயிட்டு இருக்கிறதுனால எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க, லக் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, கேபிட்டல் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ எங்கே வேணால் ஓப்பன் பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக கேப் அப் கிஃப்ட் நிஃப்டி காலையில் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருந்தது, பட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது. ஓகே, ஸோ அதனால் ஓவர் நைட் ட்ரேட் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்க, லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள். யார் யாருக்கு லெவல் தேவை இருக்கும் செப்பரேட்டாக டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, இல்லை டெலிகிராம் நம்பரும் வீடியோஸில் வரும், பார்த்து மெசேஜ் தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். எல்லா இண்டெக்ஸும் கொடுத்துட்ருக்கோம், லைக் சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஓகே, ஸோ அங்கே மண்டே ஒரு வியூ பார்ப்போம். மண்டே வியூ ஓகே, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் கிளியராக தெரியுது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா லோ பிரேக் ஆகிட்டே வருது, லோவர் லோஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். ஸோ இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகலை. ஸோ புல்லிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கட் பண்ணோம் 22, 23, 262 லெவல் போகணும். பிரேக் ஆன் 23,300 அங்கே போய் அது க்ராஸ் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் we can see ஒரு மூமெண்ட்டை பார்க்கலாம். இல்லை அது வரைக்கும் இதே மாதிரி 300, 400 கேப் அப்பு கேப் டவுனு இப்படியே தான் போயிட்டுருக்கோம். லைக் மேபி போகலாம், எகெயின் அங்கே போய் ரெசிஸ்ட் ஆகலாம், எகெயின் வரலாம். நீ கொஞ்ச நாளைக்கு டைம் பாஸ் பண்ண நிஃப்டி. மேபி இந்த வார் வேறு இருக்கிறதுனால இது ஒரு எண்டிங் பொசிஷன் வந்துச்சுன்னா we can see ஒரு ரேலி. பட் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகும் டைம், இட் வில் டேக் டைம். பார்ப்போம். நம்ம லெவல் டு லெவல் டெய்லி வருவோம், ஃப்ரெஷ்ஷாக லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, சின்ன டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ
300 இம்பார்ட்டண்ட்டு புல்லிஷ் மோடுக்கு. பிகாஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகலை. ஸோ எகெயின் மேலே இங்கே வரைக்கும் போகலாம். எகெயின் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டில் மீன்ஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. சின்ன டைம் ஃப்ரேமில் போவோம், ஒரு 15 மினிட்ஸு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனது. இன்னைக்கு அப்படியே கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நம்ம நேத்தோட அந்த லெவலுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா நேத்தோட லெவலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணினாங்கன்னா பயர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் இல்லை, அது ஹை வரைக்கும் கூட போகல. ஸோ மண்டே எங்கே ஓப்பன் ஆகுது டிபெண்ட்ஸு. இன்கேஸ் மண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கேப் டவுன் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எகெயின் லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட்டாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு 5 to 15 ஒரு ½ அன் ஹவர் பாருங்கள். கன்சாலிடேட் ஆகி அப்புறம் எங்கேயாச்சும் பிரேக் அவுட் வருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ப்ரீவியஸ் டே ஹை லைக் 22, 930, 950 அதை பிரேக் பண்ணி போனால் we can see நெக்ஸ்ட் டார்கெட்டை 23,200 லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் வேர். எங்கே பாருங்கள், பிரேக் ஆகி எங்கேயாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகுதுன்னா எடுங்க. இல்லை இந்த இம்பார்ட்டன்ட் லைக் 22,900 இங்கேருந்து சைட் போகிறதா இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டை இல்லை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ லைக் 1:2 அந்த மாதிரி. இப்போ டவுன் சைடுனா நல்லா மூவ் வந்ததுன்னா ஒரு 1:3 அது கேப்சர் பண்ணணும். ஓகே, ஒரு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, hope this video helps you. Stay tuned for more updates. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. See you in the next video.